first of all, this is the millionth time I'm trying to record this, alright? And yeah, I know I'm not going to throw in the towel, okay? And I'm going to keep it in my regional language, Tamil, okay? Because I want to make sure that everyone understands this, okay? When I create an awareness, I want to make sure that everyone of my community understands this, be it Christians or even the non-Christians. Non-Christians உங்களுக்கு வந்து நான் என்ன இப்போ நான் இங்கிலீஷில் சொன்னேன்னா நான் வந்து ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ்லேயே தான் சொல்ல போகிறேன், இங்கிலீஷில் சொல்லுவேன், ஏன்னா எல்லாருக்கும் புரியணும். நான் கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்மளுடைய பைபிளில் கடைசி புத்தகம் புக் ஆஃப் ரெவலேஷன், வெளிப்பாடு புத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை போய் வாசிங்க, உங்களுக்கும் புரிஞ்சிடும். ஓகே, இப்போ ஒரு மொபைல் இருக்குது இல்லையா, நம்ம கிறிஸ்டியன்ஸ்க்கு தெரியும் கடைசி காலத்தில் ஒரு ட்ராகன் வரும், ஓகே, மது சர்ப்பம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஓகே, அந்த மது சர்ப்பம் வேறு எங்கேயும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமோ தோணுது, இது ஆவியானவர் தான் எனக்கு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருக்கேன். ஏன்னா எனக்கு இவ்வளோ தீவிரமாலாம் யோசிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுறதுக்குலாம் எனக்கு அவ்வளோ பெரிய ஆள்லாம் நான் கிடையாது. பெரிய படிப்புலாம் நான் முடிச்சுட்டு வரல. ஓகே, தியாலஜி கூட நான் முடிச்சுட்டு வரல. ஓகே, சர்ச்சுக்கு வருவேன். அப்புறம் எப்படி ஆவியானவர் தான். ஸோ இதை நான் ஹைப்போதசிஸ் இல்லைன்னா தியரி என்ற கேட்டகரியில் என்னையால் போட முடியலை. ஏன்னா இட்ஸ் அசோசியேட்ஸ் வித் இட் பிளெண்ட்ஸ் இன் with the information that I received from the Holy Spirit. ஸோ என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய மொபைலில் இப்போ நீங்கள் ப்ராசஸர் இருக்குது இல்லையா, ஸ்னாப் ட்ராகன், ஓகே, ஸோ அந்த ட்ராகனே வந்து இந்த கடைசி காலத்தில் வேதத்தில் சொல்கிற அந்த ட்ராகனாக இருக்கலாமே, ரைட்? ஸோ எனக்கு அதுதான் தோணுது, இது வந்து அந்த ட்ராகன் தான் இதோ அப்படின்னு. ஸோ எனக்கு என் மனசில் என் ஆவியில் என்ன தோணுதுன்னா, இதுதான் அது. ஆமாம், நம்ம மக்கள் வந்து நம்ம கிறிஸ்தவர்கள் வந்து சொந்த காசுலேயே வந்து சூனியம் வச்சுக்கிறாங்க, வெரி பேட் அப்படின்ட்டு. ஸோ இந்த மொபைலை மாற்றலாம், அப்போ இந்த ப்ராசஸர் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமா? அப்படி இல்லை, என்ன மாதிரி இருந்தால் தான் அது இருக்கும். ஏன்னா நான் வந்து சன்னியாசி மாதிரி வாழ்கிறேன், ஏசப்பாக்காகனே நான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்திருக்கேன். ஓகே, இதை நான் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஆஸ் ஐ செட், ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஹே டூட், உங்கள் கையில் வந்து நீங்கள் சொந்த காசில் அஷ்டா சூனியம் வச்சுட்ருக்கீங்க தெரியுமா? ஸோ எனக்கு தெரிஞ்சது மாதிரி உங்களுக்கும் எப்படி தெரியணும்னா, வேதத்தை அதிகமாக நீங்கள் வாசிக்கணும், உபாசம் போடணும், பிரார்த்தனையில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இதெல்லாம் தெரிவிப்பாங்க ஆவியானது. ஓகே, ஸோ see you. That is the awareness I wanted to create, and I'm so happy that I did. Take care. Bye-bye. Yeshua loves you.